ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு 60 ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள். அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும். அந்த வகையில் தமிழ் வருடங்களான 60 ஆண்டுகளில் பிரபவ, விபவ, சுக்கிலை என்று வரிசையாக 60 ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு 14/4/2025 அன்றும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது. அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்றைய திதி பிரதமை திதி. அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்த ருதுவில் பிறக்கிறது. அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது. அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம். இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து விச்சுவாவசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 14/4/2025 முதல் 14/4/2026 வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும். இந்த தமிழ் வருடத்தில் கிரக நிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம். இந்த கிரக நிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் 14ஆம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகுவினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான கிரக அமைப்பு இருக்கிறது. குறிப்பாக சனி பயிற்சி முதல் கொண்டு வரக்கூடிய குரு பயிற்சியும் மிக மிக சாதகம். ராகு கேது பயிற்சியும் சாதகம். குரு பார்த்த ராகுவாக அவர் இருக்கப் போகிறார். இந்த நேரத்திலே துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலே இந்த வருடம் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. உங்கள் ராசிக்கு 5 லக்னங்கள் பிறக்கிறது. பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுகள் இருக்கும். அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுதி சரியில்லாதவர்களுக்கு கூட இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களும் கோச்சார கிரகங்களுடைய பலன்களும் மிக பெரிய அளவிலே உங்களை உயர்த்தும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகளிலிருந்து ஆரம்பிப்போம். அவர்களுக்கே மிக அற்புதமான துலாம் ராசிக்காரர்கள் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் அற்புதமான முறையிலே கல்வி தேர்ச்சி இருக்கும். ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை கட்டாயம் படிப்பார்கள். சாதாரணமான மதிப்பெண் 60-50 மதிப்பெண் எடுக்கின்ற மாணவ மாணவிகள் கூட 70-80 எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டாகும். 70-80 எடுப்பவர்கள் 90-100 நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக விளங்கும். திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான முறையிலே மே மாதத்திற்கு பிறகு ஜூன் முதல் வாரத்திலிருந்து அற்புதமான முறையிலே திருமண முயற்சிகள் வெற்றியடையும். ஏற்கனவே திருமணம் ஆகியிருப்பவர்கள் கணவனுடைய ஒற்றுமை பிரகாசமாக இருக்கும். பொருளாதார ரீதியில் மிக பெரிய வளர்ச்சியை நோக்கில் உங்களுடைய பயணங்கள் செல்லும். எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு உண்டாகும். மொத்தமாக நீங்கள் கடன்களை கொடுத்து விடலாம். தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் கடந்த காலங்களாக பல வகையில் காலதாமதமான இருக்கின்ற தம்பதிகளுக்கு வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் அற்புதமாக பிறக்கும். குழந்தைகள் இருப்பவர்கள் குழந்தையின் மூலமாக பேர் புகழ் கௌரவம் அடைவார்கள். சரியான முறையில் வேலை கிடைக்கும். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும். அரசியல் கட்சிகள் இருப்பவர்களுக்கு தேர்தலில் நின்றால் மிக எளிய வெற்றிகள் கட்டாயம் உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் உங்களை தேடி பலவிதமான பொறுப்புகள் வந்து சேரும். அந்த பொறுப்புகளையும் நீங்கள் பொறுப்பாக வேலை செய்து அதற்கே ஒரு மதிப்பும் மரியாதை நீங்கள் உண்டாக்குவீர்கள். மொத்தத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தொழிலதிபர்கள் மிக பெரிய அளவில் தொழிலை விஸ்தீரணம் செய்வீர்கள். புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அதற்கு வசதியான வாய்ப்பாக அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கிடைக்கும். தனியாருடைய நிதி உதவியும் நண்பர்களுடைய ஆதரவும் பூர்ணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அற்புதமான முறையில் இருக்கும். தந்தையாலும் தந்தை உறவாலும் நல்லுறவு மேம்படப்படும். பிரிந்து சென்ற பங்காளிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் சென்று விழாக்கள் அத்தனை
சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என்ற பங்காளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும். அண்ணன் பிரிந்து சென்ற அண்ணன் தம்பிகள் ஒன்றாக சேர்வீர்கள். பிதுர்ராஜ சொத்துக்கள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பொருளாதார வளர்ச்சியும் கட்டாயம் நிறைவேறும். அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும். பலருக்கு பதவி உயர்வுகள் வரும். கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சரியான முறையில் வேலை இல்லாத இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வுகள் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் விரும்புகின்ற இடப்பயிற்சியை நீங்கள் விரும்புகின்ற இடத்திற்கு இடமாற்றமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூர்ணமாக உண்டாவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு பொருளாதார மேம்பாடும் உண்டாகும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் உண்டாகும். புதிய வீடை கட்டிக்கொண்டு கிரகப்பிரவேசம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும், பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அது மாதிரி சுப காரியங்களுக்கு கடன்கள் ஏற்படும். அந்த கடன்களுக்கு பேர் சுப கடன்கள். எவ்வளவு கடன் வாங்கினாலும் பலர் கடன் வாங்கி தனது வாழ்க்கை வளத்தை மெருகேற்றிக் கொள்வார்கள். அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வார்கள். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கையிலே உள்ள ரூபாயை போட்டு ஒரு இடம் வாங்குவார்கள். ஒரு வருடம் கழித்து அதை விற்று அதன் மூலமாக மிக பெருத்த லாபங்கள் அடைவார்கள். பலர் ஷேர் மார்க்கெட்டிலும் பலர் கோல்டிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வார்கள். உங்களுடைய இயற்கையிலே புத்திசாலியான நீங்கள் பணத்தை பல வகையில் நீங்கள் பெருக்கிக் கொண்டே போவீர்கள். தொழில் செய்வதில் இயற்கையான மிகப்பெரிய ஆர்வம் கொண்ட நீங்கள் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் தொழிலை வளர்ச்சி கொள்ளும், தொழிலை விருத்தி செய்து கொண்டும் அதன் மூலமாக பல லட்சங்களும் பல கோடிகளும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் கட்டாயம் சம்பாதிப்பீர்கள். சம்பாதித்ததை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே போவீர்கள் என்பதே உண்மையாகும். உங்கள் சொந்த ஜாதகமும் இந்த தமிழ் புத்தாண்டில் பலருக்கு சாதகமாக இருந்தால் உங்களுடைய வெற்றியை வானமே எல்லை என்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகும். திருமணமான தம்பதிகளும் பிரிந்து சென்ற தம்பதிகளும் ஒன்றாக ஆவீர்கள். திருமணமாகி இருப்பவர்களும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்பும் நண்பருடைய ஆதரவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பலருடைய சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ஆக இளைய சகோதரர் மூத்த சகோதரர் வகையிலும் எல்லா விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. இளையவருடைய வாழ்வில் உங்களுடைய இளைய தம்பி தங்கைகளுடைய வாழ்வில் வளமும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும். அவருடைய வாழ்க்கை நலம் பெற நீங்களே முன்னின்று அத்தனை காரியங்களும் செய்வீர்கள். பலருக்கு ஆன்மீக உணர்வு உள்ளவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் புனித நீர் நடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் பூர்ணமாக கிடைக்கும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். அதுவும் மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவிலே வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் காத்திருக்கிறது. சரியான முறையில் சாதனை கொண்டு சரித்திரம் படைப்பீர்கள் என்பதே, சொந்த ஜாதகம் சாதகமாக இருப்பவர்கள் நிச்சயமாக சரித்திரம் படைப்பார்கள் என்பதே உண்மையே. நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெல்வேலியில் அருகில் உள்ள நவத்திருப்பதி நவ கைலாயங்களுக்கும் ஒரு முறை சென்று வருவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும். விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும். முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளை தரும். இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.